வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். என்ன அப்படின்னா, கம்பு மாவு வச்சு எப்படி அடை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சட்னியும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, அதாவது கருப்பு உளுந்தா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்புறம் 1/4 கப்பு துவரம்பருப்பு. இது 3ஐயும் ஒரு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ இதில் வேறு எந்த பருப்பும் ஆட் பண்ண தேவையில்லை. இது உளுந்து ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம அடமாவில் உளுந்து நிறைய ஆட் பண்ண மாட்டோம். பட் இதில் நிறையவே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவோட கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் என்ன விதமான காய்கறிகளையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா முருங்கைக்கீரை 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டாணி, பீன்ஸு, இந்த மாதிரி எந்த விதமான காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையோடு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாவை அரைச்சி நீங்கள் 1 மணி நேரத்தில் சுட்டிங்க அப்படின்னா, 1 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த மாவில் அடை சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த அடை செய்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நான் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இஞ்சி சட்னி பண்ண போகிறோம். அது ஏற்கனவே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால நான் இங்கே வரமிளகா ஆட் பண்ணலை. இல்லை நீங்கள் சாதாரணமாக தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வரமிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற வைக்கும் போதே வரமிளகா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போது இஞ்சி சட்னிக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கடலைப்பருப்பு, இஞ்சி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நிறைய வேணும், அதாவது ஜாஸ்தியாக வேணுங்கிற போது நீங்கள் கடலைப்பருப்போட அளவை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய இஞ்சி துண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நீங்கள் பூண்டு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் பூண்டும் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடு சேர்த்துருங்க. இதை நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு சின்ன துண்டு, அதாவது வேர்க்கடலை சைஸுக்கு நீங்கள் புளி எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேப்பில் நீங்கள் தேங்காய் ஒரு 1/4 கப் தேங்காவை நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம கடைசியில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துருவி வச்ச 1/4 கப்பு தேங்காவும் இதில் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கொஞ்சமாக வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சமாக அந்த பச்சை வரமிளகாவுடைய ஸ்மெல் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கடைசியாக அந்த ஹீட்டோட ஏற்கனவே ஹீட் கொஞ்சம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹீட்டில் வதங்குற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சூப்பராக ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா குளிர வச்சுட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த இஞ்சியோடைய வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக என்ன தாளிப்பு கொட்டுவோமோ அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டோம். முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு மாவு இப்படி தான் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுருக்கோம். அப்போ தான் அந்த முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா இதோட ஊறும். இப்போ லேசாக நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தோசை மாதிரி தேய்க்கணுன்னாலும் தேய்ச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப கட்டியாக அரைச்சிட்டு அடை மாதிரி தட்டணுன்னாலும் தட்டிக்கலாம். எப்படி தட்டினாலும் உங்களுக்கு சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதான். எல்லா ஓரங்களையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ இந்த கம்பு அடை நீங்கள் சாப்பிடும்போது நிறைய நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அயன் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது சம்மர் சீசனுங்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இதை வீக்லி ஒன்ஸ் இல்லது மந்த்லி ட்வைஸாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம அடை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கம்பு அடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய மில்லட்ஸை வச்சு நீங்கள் அடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கருப்பு உளுந்தும் சேர்த்ததுனால எலும்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப்.